இயர்லையோ இல்லை செகண்ட் இயர்லையோ இருக்கீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் யூ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கோ ஃபார் அ இன்டர்ன்ஷிப். ஓகேவா? அண்ட் என்ன ப்ரோ ஃபஸ்ட் இயர்லேயே செகண்ட் இயர்லேயே எப்படி இன்டர்ன்ஷிப் போகிறது, நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, ரெஸ்யூமில் ஒன்றுமே இல்லையே நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலாக ரெஸ்யூமில் எதுவுமே இல்லைனாலும் கூட உங்களால் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு போக முடியும். பேசிக்கலி இன்டர்ன்ஷிப்பில் போய் நம்ம வந்து கற்றுக்க தானே போகிறோம். ஸோ தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயரில் இருக்கிற பீப்புளுக்கு ப்ராபப்ளி இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு எக்ஸ்போஷருக்கான ஒரு மீடியமாக இருக்கலாம். பட் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இயரில் இருக்கிறீங்க அப்படின்னா யுவர் இன்டர்ன்ஷிப் கேன் பி அ பிளேஸ் வேர் யூ கேன் லேர்ன் சம்திங் நியூ அட் த சேம் டைம் யூ ஆல்சோ கெட் எக்ஸ்போஸ்ட் டு தி இண்டஸ்ட்ரி அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டு ஸ்டார்ட் வித் இன்டர்ன்ஷிப்னு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ ஷுட் ஹவ் டன் ஸோ தட் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் ரெடி ஆக முடியும் டியூரிங் இயர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து மைக்ரோ இன்டர்ன்ஷிப்னு சொல்லி நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம் உங்களுக்கு நீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சஸ் கிடையாது, பட் மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது பேசிக்கலி இண்டஸ்ட்ரிக்கு போய் நீங்கள் அங்கேருந்து கற்றுக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சுவல் இன்டர்ன்ஷிப். ஓகேவா? அது நீங்கள் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் ஆப்வியஸ்லி பண்ணிடுவீங்க. பட் ஃபார் நவ் ஃபார் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் அ சிமிலர் டோன் த மைக்ரோ இன்டர்ன்ஷிப்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா யூ ஹாவ் டு கெட் யூஸ்டு டு த டூல்ஸ் தட் ஆர் பீங் யூஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜிங் வந்து நம்ம வாட்ஸ்அப்லலாம் பண்ணுறோமா, ப்ராபப்ளி find a group of people with whom you can connect with some other messaging tool, let's say Slack இல்லை Google Chat இல்லை வந்து Discord இல்லை probably any other tool that you can think of. அதில் வந்து if you can learn how to go chat and work with people apart from your usual college circle. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா that's a good kickstarter for a exposure before you even go to an internship. சரியா? இது வந்து ஒன்று. அண்ட் இதே மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்டடான ஃபீல்டில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை இப்போயே நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ மைக்ரோ இன்டர்ன்ஷிப். ஸோ இட் குட் பி சம் சார்ட் ஆஃப் பேசிக் ரிசர்ச் ஆர் எக்ஸ்ப்ளோரேஷன் தட் யூ டூ அபவுட் சர்டன் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி இருந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ் அப்போ யூ குட் ப்ராபப்ளி லுக் ஃபார் யுவர் இன்டர்ன்ஷிப். சரியா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கு முன்னாடி இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸை ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ஃபுல்லி எலிஜிபிள் ஃபார் டூயிங் தீஸ் மைக்ரோ இன்டர்ன்ஷிப்ஸ். அண்ட் இந்த மைக்ரோ இன்டர்ன்ஷிப்ஸை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் ஆக்சுவலி கோ ஃபார் அ ஆக்சுவல் இன்டர்ன்ஷிப் வேர் you already know something and you are going to implement it for somebody in real time. ஓகேவா? that's how this whole progress is going to be. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸாக இருக்கட்டும், இந்த ஃபேஸஸில் நீங்கள் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் வாட் எவர் யூ டூ அதை எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு பப்ளிக்லி டிஸ்பிளேயபிள் டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிடணும். பீட் லிங்க்டின் போஸ்ட் ஆர் பீட் நோஷனில் ஏதோ ஒரு பேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு புது பேஜை க்ரியேட் பண்ணி திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஃபார் திஸ் வீக் ஆர் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் யூ ஜஸ்ட் கீப் டாக்குமெண்டிங் எவ்ரி திங். ஓகே, வாட் எவர் யூ எக்ஸ்ப்ளோர் அண்ட் அதுவே வந்து ஈவென்ச்சுவலி இட் வில் பிகம் யுவர் போர்ட்ஃபோலியோ. சரியா? நீங்கள் வந்து வாரம் என்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் யூ வில் ப்ராப்ளி ஹாவ் 12 டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் யூ வாண்ட் டு ஷோகேஸ். அண்ட் அந்த 12 டிஃப்ரெண்ட் திங்ஸை you can probably pick up 1 or 2 from there and then tell that hey, this is what I have done as the best அப்படின்னு சொல்லி you can showcase, and அதை வச்சு you will get a very good internship, and அந்த internship would be the first internship that you are entering into. So first yearல இந்த 3 மாதம் நீங்கள் போடக்கூடிய அந்த எஃபர்ட்ல இருந்து you will reach that micro internship, and அந்த micro internshipல இருந்து you would probably reach the actual internship. Okay, by the time you reach your third year. So this is how you can visualize the path for you to reach an ideal internship. சரியா? அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்னு வரும்போது வந்து ஒரு ஜென்ரலாக காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறோம். இந்த திங்கிங்லேயே தான் வந்து ஜென்ரலாக பீப்புள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு. பட் இதை நம்ம வந்து மாற்றி இஃப் யூ கேன் திங்க் ஆஃப் இட் இன் அ வே தட் நம்ம வந்து வெறும் போய் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுன்றது இல்லாமல் if we can probably start showcasing everything that we do as part of these micro internships அப்படின்னா it's going to be even more meaningful rather than just stacking up the certificates. சரியா? அண்ட் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் நாமளே வந்து ஃபீல் பண்ணிக்கிறோம், ஒருவேளை நமக்கு உண்மையிலே இந்த இன்டர்ன்ஷிப் கரெக்டாக இருக்குமா, நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது, அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போனால் உண்மையிலே வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியுமான்லாம் நம்ம நினைப்போம். பட் ஆனால் ஆக்சுவலி உண்மை என்னென்னா you will never be fully ready by yourself to go into a internship at any time. உங்களுக்கு வந்து always you will feel like நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியல அப்படின்னா. ஸோ அதெல்லாம் ரொம்ப வரி பண்ணாமல் whatever small tasks that you are doing அதை வந்து ஹைலைட் பண்ணி யூ ஸ்டார்ட் டாக்குமெண்டிங், அண்ட் ஈவென்ச்சுவலி அதை ஒரு போர்ட்ஃபோலியோவாக மாற்றுறப்போ யூ வில் ஹேவ் சம்திங் டு ஷோகேஸ். அண்ட் அந்த ஷோகேஸுக்கு
உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குனாலே ஈவென்ச்சுவலி யூ வில் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ், ஓகே நம்ம இது பண்ணியிருக்கோம், அப்போது இதை வச்சு வி ஆர் எலிஜிபிள்ன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வீக்லி அப்டேட்ஸ் ஆர் அந்த ஒரு வீக்லி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை எப்படி ஒரு ஷோகேஸபிள் விஷயமா வைக்கிறோமோ, யூ கேன் ஆல்சோ கீப் தட் மைனர் டாஸ்க்ஸ் தட் யூ ஆர் டூயிங் அஸ் அ பேசிக் லாக் புக் மாதிரியோ இல்லை ஒரு இன்டர்னல் டாக்குமெண்டிங் மாதிரியோ நீங்கள் வந்து குட்டி குட்டி ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஈவென்ச்சுவலி எவ்ரி வீக் அந்த நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்க அந்த இதுலேருந்து யூ கேன் பிக் அப் த பெஸ்ட் ஆக்டிவிட்டி ஆர் த சம்மரியை வந்து எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜே இந்த லேயரில் என்ன அப்படின்னா, நோபடி இஸ் கோயிங் டு ஜட்ஜ் யூ. ஏன்னா ஒருத்தன் வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்து தான் யூஸ்வலாக வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ன்றதை ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ அங்கேயே வந்து பீப்புள் வில் கெட் இம்ப்ரெஸ்ட். சரியா? ஸோ தே ஒன்ட் பி லைக் என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணாலோ இல்லை கொஞ்சம் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணலைன்ற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நோபடி இஸ் கோயிங் டு ஜட்ஜ் யூ. சரியா? பீப்புள் வில் டெஃபினெட்லி கம் அண்ட் சப்போர்ட் யூ. பரவாயில்லையே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே நீ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுறே வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பாராட்டி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் அமைச்சு கொடுப்பாங்களே தவிர தட்ஸ் அ பிகர் அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. சரியா? அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு பெரிய கம்பெனியில் போய் பண்ணால் தான் அது ஏதோ பெரிய இன்டர்ன்ஷிப்பா அப்படின்லாம் நீங்களாம் நினச்சிக்காதீங்க. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி யாரோ ஒரு சின்ன பர்சன் இஃப் தே ஆர் பில்டிங் சம்திங் ஆன் தேர் ஓன் அவங்க கூட நீங்கள் போய் சேர்ந்து பண்ணாலே இட்ஸ் குட் இனஃப் ஃபார் அ மைக்ரோ இன்டர்ன்ஷிப். சரியா? யூ குட் ப்ராப்ளி சூஸ் any existing brands that you see around you. Like let's say ஒரு கடையில் போயிட்டு அந்த கடைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த டொமைனில் ஏதாச்சும் ஒரு நீட் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இன்டு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு அப்படின்னா ஒரு கம்பெனி ஆர் ஒரு சின்ன கடையோ இல்லை அந்த ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் சம்படி யாரோ பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஓரியன்டாக வாட் யூ கேன் டூ அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இஃப் யூ ஆர் ஏபிள் டு கோ ஒர்க் வித் தம் அண்ட் அந்த ஸ்டார்ட் அப்லேயோ இல்லை அந்த கம்பெனிலேயோ இல்லை அந்த கடையிலையோ இஃப் தேர் இஸ் சம்படி ஹூ ஆல்ரெடி நோஸ் cyber security or relevant things அப்படின்னா you can just go be with them and work with them. So this way also you can actually earn the real exposure of what it is அப்படின்னு. And இதெல்லாம் தாண்டி if you are more focused upon works which are not technical and very generic-ஆன roles-ஆ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து there is no limit. Like any company, any brand that you focus, they will all have such openings. For example, sales oriented-ஆவோ இல்லை marketing oriented-ஆவோ இல்லை மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ சம்திங் ஆர் தி அதர் நீங்கள் வந்து இஃப் இட் இஸ் அ நான் டெக் ரோல் அப்படின்னா மோஸ்ட் கம்பெனிஸ் வில் டெஃபினெட்லி லுக் ஃபார் இட். லைக் கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பீப்புள் வில் லுக் ஃபார் இட். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் மோர் டுவர்ட்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் you should definitely look for opportunities across any brands that you see. Like even இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா this is a brand called your college senior அப்படின்னு. இதே மாதிரி there are a number of brands that you will be seeing. There will be number of creators who are creating contents for you people. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அண்ட் அதெல்லாம் அப்ரோச் பண்ணுறது இட்ஸ் pretty simple. There is something called cold emails. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இமெயில்ஸ் தான், அது வந்து கோல்டு இமெயில்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா there is a லைக் யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புறதுக்கு பேர் தான் வந்து கோல்டு இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் டு ரைட் சச் இமெயில்ஸ் நவ் ஆன்வர்ட். அண்ட் இந்த மாதிரி கோல்டு இமெயில்ஸ் நீங்கள் எழுதும்போது யூ ஆல்சோ ப்ராக்டிஸ் த வே எப்படி எழுதுனா அவங்கள வந்து சூப்பராக நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்மளோட ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ண முடியுதுன்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதி பழகிடுவீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஒரு தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது உங்களோட ஜாபுக்கு கூட இது ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ரைட்டிங் கோல்டு இமெயில்ஸ். அண்ட் நீங்கள் இன்கேஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பே பில்ட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த ஸ்டார்ட் அப்பில் ஈவன் ஃபார் ஃபைண்டிங் யுவர் நெக்ஸ்ட் ஃபண்ட் ஆர் ஃபைண்டிங் யுவர் நெக்ஸ்ட் ஃபவுண்டர் ஆர் ஃபைண்டிங் யுவர் ரைட் கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கோல்டு இமெயில் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த ப்ராக்டிஸை இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபார் யுவர் இன்டர்ன்ஷிப் அண்ட் தி மைக்ரோ இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ். இப்போது ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த வீடியோவில் வந்து மைக்ரோ இன்டர்ன்ஷிப்னே சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அது வந்து இன்கேஸ் உங்களுக்கு அதில் வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் அங்கே வந்து ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி மைக்ரோ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர் தானே, செகண்ட் இயர் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இல்லாமல் த ஏர்லியர் யூ ஸ்டார்ட் இட் இஸ் மச் பெட்டர்.